வந்துங்க போன வீடியோவோட பார்ட் 2ங்க. அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 பூ விட்டுருந்தாங்க. ஆனால் காய் வந்து நம்மளுக்கு 4 காய் தான் கிடச்சிருக்குறாங்க பாருங்கள். இந்த பழம் இப்போ காயாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறிக்க முடியாத அளவு நல்லா தள்ளி தள்ளி இருக்கிறாங்க. ஆனால் ஊசி நல்லா அந்த முள் நல்லா குத்துது. பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்துக்குள்ளே நல்லா பழுத்து நல்லா அந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட அந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப செரி ரெட்டுங்க, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இந்த 4 பழம் வளர வளரவே பக்கத்தில் ஒரு மொக்கு விட்டு அவங்களும் பூத்து காய் ஒரு முகக்காயாக வந்துட்டாங்க. அவங்களும் இந்த மாதிரி வந்ததில்லை எங்களுக்கு, இப்போ ஃபஸ்ட் டைமு. இதில் 2 காய் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேங்க. இன்னொன்றுங்க, இந்த பழம் வந்து எனக்கு பர்சனலாக டேஸ்ட் பிடிக்கல, அதில் ஒரு ஸ்மெல் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் எங்கள் பாப்பா வந்து ஜூஸ் போட்டு குடித்தாங்க. எங்கள் பையன் பொறிச்சுன்னே அப்படியே எடுத்து ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்குது. அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க வந்து ஜூஸ் போட்டு குடிச்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அம்மா வீட்டுக்கு 2 பழம் கொடுத்துட்டு நாங்கள் 2 பழம் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பழம் பொறிக்கிறா. எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் பொறிச்சிருக்கிறோம் நாங்கள். இதுவே இன்னும் 2 பழம் அப்படியே செடியிலே விட்டுட்டோம். நாளைக்கு இங்கேன்னு பொறிச்சு எங்கள் பையன் சாப்பிட்டுக்குவான்ட்டு. எங்கள் தாரா பாருங்கள், ஸ்மெல் பார்த்துட்டு போகிறாப்புல பாருங்க. இது பொறிச்சா இப்படி இருக்குது பார்க்குறக்கு. நல்ல ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெயிட்டு, நல்ல வெயிட்டு. என்ன தெரியுங்களா, இந்த பழத்தை பொறிச்சோன்னே நம்ம சாப்பிட்றணும். அது 1 நாள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா ஒரு கலர் வித்தியாசமாக வருது. அப்புறம் அது ஒரு ஸ்மெல்லு மாதிரி வந்தது. அதனால் பொறிச்சுட்டிங்கன்னா நீங்கள் அது இந்த மாதிரி செடிகளை வாங்கி வச்சு. ஆனால் இன்னொன்றுங்க, இந்த செடி வந்து நான் சின்ன ஒரு தண்டு தாங்க வாங்கினேன். அந்த தண்டு வந்து 150 ரூபான்னு கொடுத்து வாங்கினேன். அது ஒரு சின்ன தண்டு தான் அத்தா பெரிய கொடி மாதிரி வளர்ந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன் எங்கள் பொண்ணு. அதனால் ஒரு கலர் வித்தியாசம். என் பையன் பொறிச்சுன்னே சாப்பிட்டுட்டான், அவனுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்குதுன்னா. எங்கள் பொண்ணு நாளைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு இப்போ பொறிச்சுன்னு பாருங்கள். இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் வந்துருக்குதுங்களா, அது மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக கலர் இருக்குது பார்த்திங்களா. அதனால் இவங்க ஃபுல்லாக மில்க் போட்டு அது கூட நம்ம ஹனியெல்லாம் ஊற்றி மில்க் ஷேக் போட்டு குடிச்சிட்டாங்க.